கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் தெய்வ ஊழியக்காரனாகி அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவர் நமக்கு போதுமானவர். நம்முடைய வாழ்க்கையிலே அவரே நமக்கு போதும். அவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்போம். அவருடைய கரம் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். இந்த நாளிலும் அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சாட்சி அவங்களை ஆண்டவர் நிறுத்துவார். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 27:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் சுவையான பாதையிலே என்னை நடத்தும். சங்கீதக்காரர் எப்படி ஜெபம் பண்றார்? ஆண்டவர்கிட்ட, உம்முடைய வழி எனக்கு போதிங்க, சுவையான பாதையில் என்னை நடத்துங்க. ஏன் அப்படி நடத்த கேட்கிறார்? எதிராளிகள் இருக்கிறாங்க, என்னை சுற்றி எனக்கு எதிராக செயல்படுகிற மக்கள் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் நீங்கள் தான் வழி எனக்கு காட்டி உம்முடைய சுவையான பாதையில் நடத்தணும். அப்போ தான் நான் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்னு தான் சொல்கிறார். நம்ம ஆண்டவர் நமக்கு வழியை காண்பிக்கிறவர், நல்ல பாதையிலே நடத்துகிறவர். ஆண்டவருடைய பாதை என்பது அருமையானது. என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் இதை ரொம்ப நம்புகிறவன், விசுவாசிக்கிறவன். நம்ம வழிகளுக்கும் தேவனுடைய வழிகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு என்பதை நான் புரிந்தவன், உணர்ந்தவன். அதான் அநேக இடங்களில் வேத வசனத்தின்படி மக்களுக்கு அதை வலியுறுத்துவது. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் 90% மேலானவர்கள் அவங்க வழியில் தான் போகிறாங்க. இதில் ஆவிக்குரியவர்களும் இதில் விதிவிலக்கு அல்ல. அவங்களுடைய விருப்பம் நிறைவேறணும். தேவன் காண்பிக்கிற அந்த வழி அவங்க அறிகிறதும் விரும்பலை, அது நடக்கிறதுக்கும் விரும்பலை. புத்தி வந்துச்சுன்னா, குறிப்பாக நம்ம ரட்சிக்கப்பட்டன்னா ரொம்ப முதல் இருத்தில் வாஞ்சிக்கணும், அதுக்காக காத்திருக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக வேதத்தை தேடி வாசிக்கணும் என்று பேசணும் அப்படின்னு விருப்பம் வேணும். தெளிவாக ஆண்டவர் லீட் பண்ணுவார். அந்த பாதையில் நடத்தினார்னா எதிராளிகளுக்கு முன்பாக நம்ம தலை குனிய மாட்டோம். நம்ம இதுக்கு ஆண்டவரை தேடுறோன்னா எதிராளிகளுக்கு மத்தியில் எல்லாரோட நம்ம உயரணும்னு சும்மா ஒரு தேடுதல். ஆனால் அவருடைய பாதையை புரிய மாட்டேன். தேவனுடைய பாதையை புரியாத யாரும், எந்த மனிதனும் மனுஷியும் எதிராளிகளுக்கு முன்பாக உயர்ந்திருக்க முடியாது. அது தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, உங்களுடைய வழி எனக்கு போதிச்சு அதே பாதையில் எங்களை நடத்துங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ நல்லவராக இருக்கிறீர். நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்களை சுற்றி இருக்கிற எதிராளிகளுக்கு முன்பாக நாங்கள் உயர்ந்திருப்பதற்கு உம்முடைய வழியை நாங்கள் அறிந்து அதே பாதையில் நடப்பது எங்களுக்கு அவசியமானது. இந்த சத்தியத்தை நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இதன்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். கண்ணீரோடு இருக்கிற எல்லாருடைய கண்ணீரின் துடையும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கட்டும். எதிர்பார்த்திருக்கிற அத்தனை காரியத்தில் நல்ல முடிவுகள் வரட்டும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருடையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.